மனசுக்கு பிடிச்சதை செய்ய போய் பல விஷயங்களை இழந்து எப்படியாவது முன்னேறணும்னு வைராக்கியத்தோட உழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு வளர்ந்து வர ஒரு பிராண்டை பத்தி பார்க்க போறோம். என் பிள்ளைக்கு பால் வாங்குறதுக்கோ செர்லாக் வாங்குறதுக்கோ 7 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட காசு இல்லை. வீட்டில் இருக்க அரிசி பருப்பை வறுத்து செர்லாக் ரெடி பண்ணியிருக்கேன். காசு இல்லாதனால அந்த செர்லாக்கை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணி OLXல விற்று தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப்குள்ள வந்ததுமே குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சமையல் வீடியோஸ் போடுறத பார்த்துட்டு என்ன மசாலா போடுறீங்கன்னு கேட்டு முகம் தெரியாதவங்க கொடுத்த சப்போர்ட்ல இந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு யோசிச்சேன். செய்கிற மசாலாவுக்கும் மால்ட்டுக்கும் எனக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னா கூட அப்போ எங்ககிட்ட வண்டி கிடையாது. யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருந்தது. உழைச்சா இங்கே நாங்கள் 2 பேர் மட்டும்தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எதுவுமே இல்லாதவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேறிட மாட்டோமா அப்படின்ற குறிக்கோள் இருக்கும்ல, அதுதான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. யூடியூப்ல எனக்கு அடையாளமாக இருந்த அந்த அம்பிட் ருசின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு என்னோட பிராண்ட் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்னைக்கு எங்களை தேடி வந்து மால்ட் வாங்குறதுக்கு ஒரே காரணம்னு பார்த்தீங்கன்னா, மால்ட் எதுலேயுமே சுகர் கிடையாது, நாட்டு சர்க்கரையும் கிடையாது, பனங்கற்கண்டும் கிடையாது. ஏபிசினா ஆப்பிள், பீட்ரூட், கேரட், கொஞ்சம் நட்ஸ், அவ்வளோதான். செவ்வாழை, நேந்திரம், பனானா மால்ட்டுன்னு மால்ட்லேயும் நிறைய வெரைட்டிஸ். மதுரையோட அத்தன்டிக் டேஸ்ட்டை ப்ரூவ் பண்ணுற மாதிரி பிரியாணி, மட்டன், சுக்கான்னு மசாலாஸ்லேயும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. இவங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஸ்கிரீன் தெரியுற வெப்சைட்ல இருக்கு. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து கூட இவங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போடுறாங்க. உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் நம்பர், ஷாப் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அதெல்லாம் கடந்துட்டோம்னா நம்ம தான்